மனுமோகன். நைஸ் நேம். ஜீவன்ராஜ். வாங்க உள்ள வாங்க. நல்லா சிரிச்ச முகமா இருக்கு. ஐ அம் ஹாப்பி மேன். அப்படியே இருங்க. வணக்கம். இது பொண்ணோட அம்மா, இது பொண்ணோட தங்கச்சி. பாப்பா மவுண்ட் சியோன் இன்ஜினியரிங் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்குது. ஆஹா, இவனும் இன்ஜினியரிங் தான், தமிழ்நாட்டுல படிக்கிறான், செகண்ட் இயர். டாப்பர். ஏன்னா அவன் அண்ணன் தானே அவனுக்கு ரோல் மாடல். மீரா இங்க. அம்மாடி மீரா வா. நீ எங்கம்மா படிக்கிற? கேத்தலிக் காலேஜ், எம்காம் ஃபைனல் இயர். அது வந்து பொண்ணு பையன் கூட தனியா பேசணும், பேசட்டும், அதானே வழக்கம். என்ன பேசுறது? பேச ஒண்ணும் இல்லையே. அவங்க பேசினா தானே தெரியும். பேசினா தெரிஞ்சிடும். நான் அவர்கிட்ட பேசணும். ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இருக்கேன், ஆனா நான் அதுல அவ்வளோ ஆக்டிவா இல்லை. ஆனால் நான் அதில் கொஞ்சம் ஆக்டிவ் தான். நானும் பார்த்தேன். அப்படியா? ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? கவிதையெல்லாம் ஓகே, ஆனா போட்டோ அவ்வளோ நல்லா இல்லை. நேர்ல பார்க்க போட்டோ விட நல்லா இருக்கீங்க. கிளம்பும் போது உங்களோட நம்பர் வாங்கிக்கிறேன். ஆனா நிச்சயதார்த்தம் வேண்டான்னு எதுக்காகடா அவங்க சொன்னாங்க? அதெல்லாம் வேண்டாமே, கல்யாணம் சீக்கிரம் நடத்திடலாம் தானே அவங்க சொன்னாங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு போனது நல்லதா போச்சு. அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க. இவனுக்காக இனிமே பொண்ணு பார்த்து என்னால் அலைய முடியாது. இனிமே யாரையும் பார்க்க வேண்டாம். இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணது மீராவுக்காக தான். இந்த சம்பந்தம் இவ்வளோ சீக்கிரம் நிச்சயமாகும் நான் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த பொண்ணை பற்றி அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கணும். என்கிட்ட தானே பொட்டியை தூக்கிட்டு வரப்போறா. அம்மா இவ்வளவு நாளா அண்ணனுக்கு பொண்ணு தேடி தேடி இப்ப பாருங்க, இதோ மூக்குல பல்லு வளருது. யாருக்குடா மூக்குல பல்லு வளருது? சும்மா விளையாட்டுக்கு. ஷோபனாக்காவா? அக்கா. ஹலோ, என்ன கோமலா? ஷோபனாக்கா, என்ன விசேஷம்? ரொம்ப நாள் ஆச்சு கூப்பிட்டு. நான் உன்னை இப்போ கூப்பிட்டது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கதான். அந்த ஊர்ல உனக்கு மீரா மோகனை தெரியுமா? நம்ம ஜீவனுக்கு அந்த சம்பந்தம் கேட்டு வந்திருக்காங்க. நம்ம ஜீவன் தம்பிக்கா சொல்றீங்க? ஆமா. இத பாருங்கக்கா, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. இவ்ளோ நல்ல ஒரு பொண்ணு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இல்ல. உன்கிட்ட எதுக்கு கேட்டேன்னா, நல்ல பொண்ணுதாக்கா. நீயா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவல்ல. நான் டெய்லி பாக்குற பொண்ணு தானே. அப்புறம் நான் சொன்ன அந்த சீட்டு விஷயம் அது நான் சொல்றேன், உன்னை கூப்பிடுறேன். ஓகேவா? அப்புறம் சரிக்கா. நல்லா பேசுவா. கேட்டிங்களா கேட்டிங்களா கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு திருப்தியா? இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ரொம்ப நல்ல பொண்ணா. எனக்கு மீராவே போதும். இவனை வச்சிட்டுனா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். மீராவை யாரோ பொண்ணு பார்க்க வந்தது கூட எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் நடத்துறீங்க? அன்வரை பத்தி தெரிஞ்சதாலையா? எப்படியும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதான் நடக்க போகுது. இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்றேன். காலேஜ்ல இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அன்வருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நான் அந்த சைடு தான். யார் சைடு? அவங்க சைடு. வேற என்ன பண்றது? பிடிச்சவங்களோட தானே கல்யாணம் நடத்தி வைக்கணும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? கொஞ்சம் பாரு மனு, பாரு. யார பாத்துட்டு இருக்க? நீ வீட்டுக்கு கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் கேஷ் எடுக்கணும். அம்மாவோட பேங்க்குக்கு போணும். நீ போ, கீழே நிறைய ஆட்டோ நிக்குது. போ போ போ. நாங்கெல்லாம் அப்ப பேசி பேசி சிரிச்சுக்கிட்டு ஐயோ யப்பா செமையா. மனோனை டியூஷன் ஒரு புதுல பார்க்க முடியாது, அதனால தானே பிரச்சனை பண்ணிடாதானே. உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு அன்னைக்கு மீரா கிட்ட சத்தியம் பண்ண. அண்ணா அது வந்து அப்படி கிடையாது. அப்ப அன்னைக்கு ரூம்குள்ள மீரா கிட்ட என்ன சொன்ன? சொல்லு. அது அண்ணா, நிர்மலா உண்மையா காதலிக்கிறேன்னா அவனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு
மீராக்கா சொன்னாங்க இப்ப படிக்க வேண்டிய வயசு, அப்புறம் பிடிக்காத ஒருத்தன் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு கூட சரி நிர்மல் கூட போறதுக்கு நானே எல்லாம் வழி பண்ணி தரேன்னு மீராக்கா சொன்னாங்க. அண்ணே நாங்க கிளம்போட. நான் போய் அவகிட்ட பேசி பார்க்குறேன். விஷ்ணு மாமா, நான் வேணும்னு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல. விஷ்ணு என்னை யாரும் புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கலங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இப்ப என்ன விஷ்ணு பண்றது? மாமாவா? விஷ்ணு மாமா, விஷ்ணு மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினா நான் என்ன பண்றது? ம்? எனக்கு தெரியும், எனக்கு அது நல்லா தெரியும். எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு ஏடி, தெரியும்ல. இன்னும் எத்தனை பேர்? நான் என்ன பண்றது? என் செல்ல விஷ்ணு மாமா இல்ல. என்ன நம்புங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். சில நேரம் அக்காவை பத்தியும் நான் பேசுவாங்க. போய் அவகிட்ட பேசி பார்க்கறேன். டிஸ்னி ஜேம்ஸ். நம்ம மீரா ஒரு பையனை லவ் பண்றா. அன்வர் ஷெரீப், இதுதான் உங்களோட ரகசியமா? மீரா ஒருத்தனை லவ் பண்றாங்கிறதே சில நான் நம்ப நேரம் முடியல. அக்காவை பத்தியும் பேசுவாங்க. நான் அவர்கிட்ட பேசணும். மகேஷத்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இல்லாம நான் எப்படி வாழுவேன்? மகேஷ் அத்தானா? இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இன்னொருத்தரை காதலிப்பேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி யாரும் இல்லை. உங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. வால்பேப்பர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணுங்க. கையை எடுத்து தலை மேல வைங்க. வச்சுட்டீங்களா? ம்? சொல்லுங்க, சத்தியம் பண்ணுங்க. மனோண்ணா, மனோண்ணா, அண்ணா, மனோண்ணா எழுந்திரி. அண்ணா எழுந்திரி, லேட் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு. என்ன அண்ணா, கல்யாணத்துக்கு வர ஆளுங்க பொண்ணை மட்டும் பார்க்க மாட்டாங்க, பொண்ணோட அண்ணனையும் தான் பார்ப்பாங்க. இந்த தொப்பையெல்லாம் குறைக்கணும்ல. எந்திரிச்சு டீ குடி, குடிச்சிட்டு ஓடு. அண்ணா எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது, இனி நான் கூப்பிட மாட்டேன். நீ இன்னைக்கு கிளம்பலையா? என்னாச்சு? அது ஜுரமா இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு மீராவோட ரூமை செக் பண்ணணும். எதுக்குடா? அதுவாமா? அக்கா மீன். அக்கா இன்னைக்கு மீனெல்லாம் வேண்டாம். வேண்டாம்ல? நாளைக்கு வரேன். வாமா. ஜாதகமா? கிறிஸ்டியனுக்கு எங்கடி ஜாதகம் இருக்கு? ஏங்க, உங்களுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்காது. ஆனா இது வரைக்கும் என் லைஃப்ல ஜாதகத்துல இருந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நமக்கு கல்யாணம் நடந்தா 6 மாசத்துல நீங்க இறந்துருவீங்கன்னு தான் அந்த ஜாதகத்துல இருக்கு. இல்ல, நான் சாக மாட்டேன். நான் வேணா உங்க வீட்டுல வந்து பேசுவா? ஏங்க, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் செத்தாலும் பரவாயில்ல,
ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. என் கூட இல்லைனாலும் நீங்க வேற எங்கேயும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு அது போதும். நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், இன்னொரு ஜென்மம்னு இருந்தா நான் உங்களுக்கு தான் சொந்தம். ஜோஸுக்கு தெரியுமா, படிச்ச எல்லா கிளாஸ்லயும் அவ தான் டாப்பர். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் எப்படி அவளுக்கு டைம் கிடைச்சது எனக்கு தெரியல. அவ ஏன் இப்படி இருக்கான்னு. இத்தனை நாளா அவ எங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா. எந்த தைரியத்துல தான் அப்பா அம்மா குழந்தைங்களெல்லாம் நம்புவாங்க. இங்க அவளை நாங்க யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லி கஷ்டப்படுத்தல. அம்மா, இந்த பொருளை எங்க எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடலாம், நமக்கு எதுவும் தெரியாது. அப்பா அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாமா? ஏண்டா, உனக்கு ஒரு தம்பி இருந்தானா நீ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவியா? நான் பேசுறேன் அவகிட்ட, இல்லனா இதெல்லாம் சரி வராது. இதை அவகிட்ட பேசி பிரச்சனையை பெருசாக்கி அவ யாராவது ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு தெரியும், இப்ப கூட அவ போயிடுவா. ஆட, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. அவளுக்கு தன்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு நல்லா தெரியும். ஐயோ, நாங்க ஒன்றும் இன்ஸ்பெக்ஷனுக்காக வரலங்க. இந்த வழியா வரும்போது எதுக்குடா போய் சொல்ற? நாங்க உங்க வீட்டுக்கு தான் வந்தோம். ஓ அப்படியா? வாங்க உள்ள வாங்க. உங்க பெரிய பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு பிடிச்சு போச்சு. அதான் நேர்லயே பார்த்து பேசிடலான்னு வந்தோம். எனக்கு இவன் ஒரே ஒரு பையன்தான். ஸ்ரீஷன், மனு, எனக்கு அவங்கள முதல் தடவை இங்கே பார்த்தப்பவே ஒரு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ, மீராக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். முதல் தடவையா ஒரு பொண்ணை பத்தி இவன் கிட்ட வந்து சொல்லியிருக்கான். விசாரிச்சு பார்த்தப்ப உங்க பொண்ணை பத்தி எல்லாரும் நல்லபடியா சொன்னாங்க. அதான் பேசி முடிக்கலான்னு வந்தோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வரலன்னா? அட பரவாயில்ல விடுங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ண இவனுக்கு கொடுத்து வைக்கல. இப்படி கூப்பிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு வரணும். அதெல்லாம் கண்டிப்பா வருவாங்க. இவ்வளவு தூரம் வந்ததே உங்க பொண்ணை பார்க்கதான். ஆனா அவளை பார்க்க முடியல. ஆமா, உங்க பொண்ணு எங்க போயிருக்கா? அவளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. விஷ்ணு மாமா நம்மளை பத்தி எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுல ஒத்துக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எங்க அண்ணனுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவானே தெரியாது. உங்களை பார்த்தா கைய காலை உடைச்சிருவேன்னு தான் என்கிட்ட சொன்னான். என் விஷ்ணு மாமாக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியுமா? வேறொரு மதத்தை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கன்சர்வேட்டிவ். உங்களுக்கு என்ன விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்போம். அது வேணா கிடைக்கலாம். ஆனா உனக்கு என்னை விட ஒரு நல்ல பையன் கிடைப்பானா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னால உங்ககிட்ட ஒண்ணுதான் உறுதியா சொல்ல முடியும். இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் உனக்கு தான் சொந்தம். என்ன இன்னொரு ஜென்மம்? இந்த போன ஜென்மம், அடுத்த ஜென்மம், அதுல எல்லாம் நம்பிக்கை அப்படி இல்லை. சொல்லாதீங்க மாமா. நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் மனசுக்குள்ள எப்போதும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அன்வர் முகம் இருக்கு. எனக்கு அது போதும். இன்னிலிருந்து நீங்க என்ன உங்க சொந்த தங்கச்சி மாதிரி பார்க்கணும். உங்க அண்ணன் கையை காலை உடைச்சிருவேன்னு சொன்னது கோவத்தோட தான் சொன்னாரா? நானும் யோசிச்சு பார்த்தேன். அப்படி நடந்தா நீ தாங்க மாட்டேல்ல? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லை? எனக்கு தெரியும். லவ் பண்ணும்போது இவ்வளோ நாள் உனக்கு என்னோட ஜாதியும் மதமும் பிரச்சனை இல்லை.
ஆனால் பெரிய இடத்துலேருந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ண வந்த உடனே கேவலமாக டைலாக் பேசிகிட்டு இருக்க. இன்னொரு ஜென்மம் இருந்தால் நான் உனக்கு மட்டும்தான். அப்போ நீ சொன்ன மாதிரியே நாம் அடுத்த ஜென்மத்தில் சேரலாம். என்ன சொல்கிற மீரா? ம் நீ எப்படி ஹாப்பியாக வாழ்கிறேன்னு நானும் பார்க்குறேன்.